ஹாய், வெல்கம் டு கிரிஷ் டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி பிளான் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒன் டேயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பயுமே ஒரு 4 மேக்ஸிமம் 4 o'clockலாம் எழுந்திரிச்சிருவேங்க. 4க்கு முன்னாடியே கூட நான் வேக்கப் ஆகிடுவேன். அந்த டைம்லேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு 4:30 6:30 வரைக்கும் என்னுடைய ஸ்டடியாக இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 9:30 வரைக்கும் என்னுடைய கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது. அந்த பர்சனல் ஒர்க் முடிச்சுட்டு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 1 o'clock வரைக்கும் என்னுடைய ஸ்டடியாக இருக்குங்க. அப்புறம் 1 2 o'clock வரைக்கும் என்னுடைய லஞ்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1:30 வரைக்கும் சாப்பிடுவோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ½ hour ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி லேசியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிவிட்டு ஒரு 2 o'clock உட்கார ஆரம்பிப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 3:10 வரைக்கும் என்னுடைய ஸ்டடியாக இருக்குங்க. 3:10 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3:10க்கு மேலே எனக்கு கொஞ்சம் அந்த 3:10 4:30 வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படி வந்து பார்த்திங்கன்னா 4:30 6:30 வரைக்கும் என்னுடைய ஸ்டடியாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா 6:30 8 வரைக்கும். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டின்னரு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேறு ஏதாவது ஒர்க்கு அப்படி இருக்குது அப்படின்னா அது அந்த டைமுக்குள்ளே நான் முடிச்சுப்பேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8 10 PM வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பார்ப்பேன். அந்த டைமில் மேக்ஸ் தான். ஓகேங்களா? என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 10 வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் தாங்க. அந்த டைமில் மேக்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் எழுதி வச்சு நான் வந்து எங்கேயும் ஒட்டி வச்சு நான் எனக்கு படிக்கலாம் எதுவும் கிடையாது. இதை வந்து சும்மா போடுறதுக்காக இது வந்து நோட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த டைம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே என் மனசுக்குள்ளே இருக்குங்க. அதனால் நான் அதுபடி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இதை பார்த்து நான் ஃபாலோ பண்ணி படிக்கலாம் எதுவும் கிடையாது. என் மனசுக்குள்ளே இந்த ஷெட்யூல் தான் இருக்குது. ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே படிக்கும்போது நம்ம கையில் வந்து சிலபஸ் இருக்கணுங்க. சிலபஸ் இருந்தால் தான் நம்ம என்ன படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த யூனிட்டை நம்ம எங்கே படிக்கிறோங்கிறது நமக்கு சிலபஸ் இருந்தால் தான் தெரியும். இல்லைனா நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் இருக்கணும் படிக்கும்போது. அப்போ தான் ஒரு ஆஸ்பிரண்டாக நமக்கு என்ன படிக்கிறோங்கிறது தெரியும். ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A ப்ரிலிம்ஸு சிலபஸ் தான். ஸோ 4க்கும் 2க்கும் ஒரே சிலபஸ் தான் ப்ரிலிம்ஸு. ஸோ நான் இதை வச்சுருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு குரூப் 1 தாங்க இருக்கும். ஸோ குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெயின்ஸு சிலபஸ்ஸு. ஸோ மெயின்ஸு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸு எப்பயுமே அது மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ரொம்ப டெப்த்தாக உள்ள படிப்போம் இல்லையா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியுங்க. அதனால் நான் வந்து இது வச்சு தான் நான் படிப்பேன். இந்த 2 சிலபஸும் கம்பல்சரி என் கையில் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்னுடைய டே 1ங்க. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்படியும் இன்னிலிருந்து நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி படிச்சுட்ருக்கேங்க. பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி தான் படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை வந்து நான் முடிச்சிருக்கணும் இன்றைக்கி. என்னுடைய பிளான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு யூனிட் படிக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டேஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். இப்போ பாலிட்டி அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கு அவ்வளோதான் நான் எடுத்துக்கணும் பாலிட்டிக்கு. ஓகேங்களா? அதுக்கு மேலே நான் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு வேறு யூனிட்டு படிக்கணும். ஓகேங்களா? அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றது கம்பல்சரி நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா?